சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரஸ் மீது ஸ்டாலின் கொஞ்சம் கோபத்தில் இருப்பதா சொல்லப்படுகிறது. முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை கடந்த சில வாரங்களுக்கு முன் சந்தித்தது காங்கிரஸ் குழு. தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்காக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் காங்கிரஸ் கேட்ட இடங்களின் எண்ணிக்கையையும் ஸ்டாலின் விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்திய தேசிய காங்கிரசின் தொழில்துறை பிரிவு தலைவராகவும் ஆட்சித்தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவராகவும் செயல்பட்டு வரும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தவறியதையும் ஸ்டாலின் விரும்பவில்லை என கூறப்படுகின்றது. சமீபத்திய தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார உத்திகளை வகுப்பதில் பிரவீன் சக்கரவர்த்தி முக்கிய பங்காற்றினார். முக்கியமாக தற்போது ராகுல் காந்தியின் வாக்கு திரட்டு விவகாரத்தில் ராகுல் காந்திக்கு தகவல்களை திரட்டியதில் அவருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. குறிப்பாக தரவு மற்றும் அரசியல் பகுப்பாய்வு தொடர்பான விஷயங்களில் ராகுல் காந்தியின் முக்கிய ஆலோசகராக அவர் கருதப்பட்டார். எனினும் கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் அவரது செயல்பாடுகள் கட்சிக்குள் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி தவேக தலைவர் விஜயுடன் சந்திப்பு நடத்தியிருக்கார். அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக 2 பேரும் பேசியதா தகவல்கள் வெளியாகியிருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன் விஜயை பாராட்டும் விதமாக பிரவீன் சக்கரவர்த்தி போஸ்ட் செஞ்சிருந்தார். இதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை இருவரும் சந்திப்பு நடத்தி உள்ளனர். இதில் கூட்டணி தொடர்பாகவும் ஆளும் திமுக தொடர்பாகவும் தமிழக அரசியல் விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு திடீரென ஆதரவாக பேசியிருக்கிறார். அவர் செய்துள்ள போஸ்ட் பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இவர் மீது காங்கிரஸ் ஆக்ஷன் எடுக்கவில்லை. காங்கிரசின் இந்த செயல் ஸ்டாலினை கோபப்படுத்தி இருக்காம். குறைந்தபட்சம் அவருக்கு கண்டனமாவது தெரிவித்திருக்கலாம். ஆனால் அதை கூட செய்யவில்லை என்று காங்கிரஸ் மீது ஸ்டாலின் கோபத்தில் இருக்கிறாராம். மேலும் ஏஐசிசி பொறுப்பாளர் கிரிஷ் ஷோட்டங்கர் ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்ட் போல செயல்படுகிறார். இவர் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கம். இவர் ஏற்கனவே ஸ்டாலினை தனியாக சந்தித்துள்ளார். ஸ்டாலினுடன் தனி ஆலோசனை நடத்தியிருக்கார். இந்த ஆலோசனையில் தான் அவர் முக்கியமான சில கோரிக்கைகளை வச்சிருக்காராம். கடந்த சில ஆண்டுகளில் தங்கள் கட்சி வலுப்பெற்று செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதுனால திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்கள் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் ஸ்டாலினிடம் வலியுறுத்தியிருக்காங்க. இம்முறை சுமார் 70 தொகுதிகளை அவர்கள் எதிர்பார்க்குறாங்க. முந்தைய தேர்தலில் காங்கிரஸ் வெறும் 25 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது. கிரிஷ் ஷோட்டங்கர் இதை நேரடியாக ஸ்டாலினிடம் கேட்டுள்ளார். காங்கிரஸ் இவ்வளவு தொகுதிகளை கேட்டதை ஸ்டாலின் விரும்பவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் காங்கிரசுக்கு திமுக யார் என்று காட்டும் விதமாக ஸ்டாலின் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய இருக்கிறாராம். ஏற்கனவே உளவுத்துறை பெண் அமைப்பு மூலம் எடுக்கப்பட்ட லிஸ்டை வைத்து வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை தொடங்கியிருக்காராம். இதை பார்த்து காங்கிரஸ் இறங்கி வந்தால் வரட்டும், இல்லை என்றால் பார்த்து கொள்ளலாம் என்று ஸ்டாலின் நினைக்கிறாராம். காங்கிரஸ் மட்டும்தான் இறங்கி அடிக்குமா, நாங்களும் இறங்கி அடிப்போம் என்று ஸ்டாலின் நினைப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.